பரத் அசஹோய். सारे विश्व का भरण पोषण करता है। அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யார் முழு உலகத்தினுடைய பராமரிப்பை செய்கிறார்களோ அவருடைய பெயர்தான் பரத் என்று படுகிறது. எனவே பாபா சொல்கிறார், முழு உலகத்தையும் அவர் பராமரிக்கிறார். नहीं सिर्फ देवी देवता धर्म की आत्माओं का ही भरण पोषण करता है। இப்படி இல்லை, அவர் வெறும் தேவி தேவதா சனாத்தன தர்ம சேர்ந்த ஆத்மாவை மட்டும்தான் பராமரிக்கிறார் என்று नहीं, இல்லை. इस बात का कनेक्शन संगम युग में कहाँ जुड़ा हुआ है? இந்த விஷயத்தினுடைய கனெக்ஷன் சங்கம் யுகத்தில் எங்கு இருக்கிறது? का दूसरे नंबर का बड़ा पुत्र है, எனவே பிரம்மாவினுடைய எந்த இரண்டாம் நம்பர் பெரிய குழந்தை இருக்கிறாங்களோ वो सारे विश्व की दूसरे नंबर की बीज रूप आत्मा है। அவர் முழு உலகத்தின் இரண்டாவது நம்பர் னுடைய விதை ரூபமான ஆத்மா ஆவார். उस बीज रूप आत्मा से दूसरे नंबर का आधार मूर्त कहो, जड़ रूप कहो, वो जन्म लेता है। அந்த பீஜ்ரூப் ஆத்மாவின் மூலமாக தான் இரண்டாவது நம்பர் ஆதாரமூர்த்தி என்று சொல்லுங்கள், இல்லையானால் வேர் என்று சொல்லுங்கள், அவங்க பிறக்கிறாங்க. जड़ विस्तार वाली होती है या बीज विस्तार वाला होता है? ஜட அதாவது வேர் விஸ்தாரத்தை அடையக்கூடியதாகுமா, இல்லையானால் விதை விஸ்தாரத்தை அடையக்கூடியதாகுமா? है? बीज तो सार होता है விதை என்பது சாரமாகும். और जड़ பிறகு வேர், जड़ विस्तार होती है। அந்த வேர் தான் விஸ்தாரமாகும். जितना ही जड़ विस्तार को पाती है उतना ही झाड़ भी विस्तार को पाता है। எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வேர் பரவுகிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மரமும் நல்லா வளர்கிறது. तो ये इस्लाम धर्म है। எனவே இது இஸ்லாம தர்மம் ஆகும். विधर्मियों के बीच में யாரு விதர்மிகளுக்கு நடுவில் सबसे जास्ती विस्तार को पाता है। மிகவும் அதிகமாக விஸ்தாரத்தை அடைகிறாங்க. दुनिया में உலகத்தில் हिस्ट्री में வரலாற்றில் सबसे जास्ती राजाई किसकी चली? மிகவும் அதிகமாக ராஜாங்கம் யாரது நடந்தது? तो उनका जो मूल कंट्रोलर है எனவே அவர்களுடைய எந்த முக்கியமான கண்ட்ரோலர் இருக்கிறாரோ वो है सारे विश्व को कंट्रोल करने वाला। அவர்தான் முழு உலகத்தையும் கண்ட்ரோல் செய்யக்கூடியவர் ஆவார். विश्व आ जाता है 500 करोड़। உலகம் என்பது 500 கோடியை சொல்லப்படுகிறது. तो दूसरे नंबर का भाई हो गया। எனவே அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய